ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான மட்டன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டனில் சாம்பாரா அப்படின்னு யோசிக்காதீங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. காய்கறிகள், அதாவது நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு மட்டனும் சேர்த்து பருப்பெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தடவை இந்த மட்டன் சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் மட்டனும் பருப்பும் சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சாம்பார் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கறத விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் நல்ல பழமான தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட பெருங்காயம் பவுடராக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் உங்களுக்கு குழம்போட திக்னஸ்க்கு பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 4-5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்மளுடைய இந்த மட்டன் பருப்பு எல்லாமே நல்லா மூழ்கணும். பருப்பு வேகிறதுக்கும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். அதனால் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த மட்டன் பருப்பு எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் மாற்றி 4-5 விசில் கொடுத்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடும், பருப்பும் நல்லா வெந்துடும். உங்களுக்கு ரெகுலராக எப்போவும் மட்டன் எப்படி வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு இது ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கிடையில் இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் வேக போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயோட அளவு நான் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் நிறைய சேர்த்தா இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தட்டிட்டு ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம குக்கரில் மட்டன் பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதை ஞாபகம் வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூளும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக தனியாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் இல்லாமல் குழம்பு மிளகாய் தூளாக வச்சுருந்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
ஒரு 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதையும் வேக வச்சுக்க போகிறோம். நம்ம குக்கர்லேயே இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சா, நமக்கு பருப்பு, மட்டன்லாம் வேகிறதுக்கு 4லேருந்து 5 விசில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 4, 5 விசிலில் நம்மளுடைய முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய்லாம் ரொம்பவே குழைவாக வெந்துடும். குழைவாக வெந்து அப்படி சாம்பாரில் கரைஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம இந்த காய்கறிகளை மட்டும் தனியாக வேக வச்சுக்கிறோம். வேறு காய் எதுவும் இந்த மட்டன் சாம்பாருக்கு சேர்க்க தேவையில்லைங்க. நீங்கள் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் மட்டும் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். நம்மளுடைய காய்கறிகள் வந்து நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும். குழையாமல் வேகும். குக்கரில் சேர்த்து வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்சு போயிடும். அதனால தான் இந்த மாதிரி தனியாக வேக வச்சுக்கிறோம். இப்போ அந்த பக்கம் நமக்கு குக்கர் நல்லா 4 விசில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். 10 நிமிஷம் காய் வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய்கறிகள்லாம் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க காய் வெந்திருக்கான்னு. நீங்கள் முருங்கைக்காய் வெந்திருந்ததுன்னா அப்புறம் கத்திரிக்காயும் வெந்திருக்கும். முருங்கைக்காய் மட்டும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி கையால் அழுத்தி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ காய் வெந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் நல்லா வெந்திருக்கணும். மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா அந்த பருப்பு நல்லாவே வெந்திருக்கிறதுனால நல்லா மசிஞ்சு நல்லா திக்காகி வந்துடும். ரொம்ப போட்டு கடையணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா கரண்டி வச்சு ஒரு 2 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டிங்கனாலே பருப்பு நல்லா குழைவாக வெந்துடும். மட்டனும் நல்லாவே வெந்திருக்கு. மட்டன் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மட்டனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. போதும். இந்த அளவுக்கு குக் ஆன பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே காய்கறிகள் தனியாக வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து நம்ம இந்த மட்டன் வெந்த பருப்பு மட்டன்லாம் வெந்திருக்கு இல்லையா, இது கூட சேர்த்துக்கலாம். அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு நம்ம தனியாக பாத்திரத்தில் வேக வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நான் இந்த மட்டனோட சேர்த்துக்கிறேன். மட்டன் அப்புறம் பருப்பு வெந்த இந்த கலவையோட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்ப ஒரு தடவை இதை கொதிக்க வச்சுக்கலாம். திரும்ப ஒரு தடவை இது கொதிக்கட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக கல் உப்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுட்டோன்னா நம்மளுடைய சாம்பார் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிரும். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கட்டாயம் ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தாளிப்பு தான் இந்த சாம்பாருடைய வாசனையை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரியும் போது ஒரு வரமிளகாயை 2ஆக உடைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொரிஞ்சு நல்லா கமகமன் வாசனை வருது. இந்த தாளிப்பை எடுத்து நம்மளுடைய சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா கைப்பிடி நிறைய பொடிசாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா வீடு முழுக்க வாசனையாக அந்த மட்டன் வாசனையோடைய கத்திரிக்காய் முருங்கைக்காவுடைய வாசனையோட ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல வாசனையாக மட்டன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் மட்டன் சாம்பார் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் இந்த வரமிளகா தாளித்து சேர்த்துக்கோங்க. அது ஒரு சூப்பரான வாசனை கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான மட்டன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.